ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஒய் சஞ்சு சாம்சன்? சரிடா ரைட்ரா ஓகேடா நீங்க கேப்டனை மாத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க. அது ஏன் சஞ்சு சாம்சன் அப்படின்னு கேட்டா 2 முக்கியமான காரணங்கள். 1 இப்போதைக்கு இவங்க இந்த மாதிரி யோசிச்சு பேசாம ருத்துராஜ் கெய்க்வாட் தான் மைண்ட ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி இல்லாம வேற ஆட்களை யோசிப்போமா அப்படின்னு யோசிக்கிற நேரமா பார்த்து கண்ணு முன்னாடி சஞ்சு சாம்சன் வராப்ல. யாரா அந்த பையன் இப்படி போயிட்டு இருக்காப்ல. ஆனா அவர் ட்ரேடிங்ல மத்த டீம் எல்லாம் பேசுறது கூப்பிட்டுருக்காங்க. ஏய் வருஷம் இங்கே வர சொல்லு அப்படின்னு நம்மளும் ஒரு போனை போட்டு தம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. ஏன்னா ஐயோ என்னடா 31 வயசு ஆகுது. எப்படி வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு இவரால ஒரு கேப்டன்சி 36 37 வரைக்கும் ஐபிஎல் விளையாடினா கூட போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கேப்டன்சி ரெடி ஆயிடுச்சு, ஃபிக்ஸ்டு சார்ட்டடு. ஐயோ இது சூப்பரான ஐட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க கேப்டன்சிங்கிறது உங்களுடைய செல்லிங் மெட்டீரியல், உங்களுடைய ஐகான். மகேந்திர சிங் தோனி இருந்த வரைக்கும் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த டீம். இன்னைக்கு ருத்துராஜ் கெய்க்வாட் நீங்க ஃபேஸ் ஆஃப் த டீமா புஷ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது நடக்கல. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி, ஒரு சுப்மன் கில் மாதிரி அவர்னால இன்னும் வர முடியல. அதுக்கான டைம் இன்னும் எடுத்துக்குமா சிஎஸ்கே அப்படின்னா ஏன் நம்ம அதை தாண்டி வேற யோசிக்க கூடாதுன்னு இன்னைக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பிரான்சைசியோடைய மொத்த வேல்யூவா ஓவராலா நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சு பினான்சியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இந்தியன் டீம் பிளேயரா நம்ம சஞ்சு சாம்சன் போயிடலான்றது இது ஒரு காரணம்.